டிஎஸ்பி ரவி மனோகர் ஆச்சாரி வராரு. அப்பதான் தெரிய வருது இந்த கொலை பண்ண பர்சனோட பேரு புருஷோத்தம். He is 55 years old, who is a PhD holder and also a professor at a college. அவனோட ஒய்ஃபோட பேரு பத்மஜா, who is a teacher and also a gold medalist. அண்ட் போலீஸ் நெய்பர்ஸ் விசாரிக்கும் போது தெரிய வந்த விஷயம் என்னன்னா, அவங்க பெரிய பொண்ணோட பேர் அலக்கியா, who is 27 years old and அவங்க சிவில் சர்வீஸ்க்கு படிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க சின்ன பொண்ணோட பேரு சாய் திவ்யா, 23 years old. அவங்க ஏஆர் ரஹ்மான் இன்ஸ்டிடியூட்ல மியூசிக் படிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண நினைக்கும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்த காரணத்தினால இல்ல வேண்டாம் கொஞ்சம் காம் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ டே 2 புருஷோத்தமன் அவருக்கே தான் பண்ண தப்புன்றத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சு அவரே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னா, 2 பொண்ணுங்களுமே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாம வந்திருக்காங்க அண்ட் அவங்களுக்கு மூச்சிடவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. டிபிக்கல் கோவிட் சிம்டம்ஸ் தான். பட் பத்மஜா அது கோவிட்னு ஒத்துக்க ரெடியாவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ கஸ்தாவி பூந்துருச்சு, ஏதோ ஈவில் ஸ்பிரிட் தான் அவங்க பொண்ணுங்களுக்குள்ள வந்திருக்கு, அவங்க வீடு ஃபுல்லா பேய்ங்க வந்திருக்குன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப அவங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ரொம்ப ரிலீஜியஸான பர்சன் அப்படின்றதுனால மூட நம்பிக்கையில அதிகமா நம்பிக்கை வச்சிருந்ததுனால அவங்க இப்படி நினைச்சாங்க. சோ இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வெளியே போனோம்னா அவங்க ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ 10 நாட்களா தொடர்ந்து அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. ராத்திரி பகலும் பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பக்கத்துல இந்த நெய்பர்ஸ்க்கே ஒரு கட்டத்துல அவங்க ராத்திரி பூஜை பண்ண சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜனவரி 24, 2019 ராத்திரி ஒரு 6 மணிக்கு மேல இருக்கும். அப்போ 2 பொண்ணுங்களையும் ஒருத்தரே கொன்னாதான் அவங்க இறந்து திருப்பி ரிசரெக்ட் ஆகி திருப்பி உயிரோட வருவாங்க. உயிரோட வரும்போது அவங்க உடம்புல எந்த ஈவில் ஸ்பிரிட்ஸுமே இருக்காது, அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்கன்றத முழுமையா நம்ம பத்மஜா 2 பொண்ணுங்களையும் கன்வின்ஸ் பண்றாங்க. நீங்க ஒருத்தரை கொண்டுக்கோங்க, அப்பதான் நீங்க திருப்பி உயிரோட வருவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி நிமிஷத்துல அலக்கியாக்கு ஏதோ தப்பா தோணுது. லைக் அந்த இன்ட்யூஷன் இருக்கும்ல, ரொம்ப தப்பா இருக்கு, எனக்கு வேண்டாம், நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம்னு சொல்லும் போது அந்த சாய் திவ்யாவும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அந்த பொண்ணு சரி ஓகே அம்மா சொல்றாங்க எல்லாரும் ஓகேன்ற மாதிரி ஓகே சரி ஃபைன் நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பண்றாங்க. யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு பெரிய கோல்டு மெடலிஸ்டா இருந்தாலும், பிஎஸ்சி பண்ணிருந்தாலும், ஒரு சின்ன மூட நம்பிக்கை ஒரு ஃபேமிலியை எந்த அளவுக்கு அழிச்சிருச்சுன்றதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். அட் த எண்ட் ஆஃப் த டே கடவுளாவே இருந்தாலும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரைம் இஸ் அ கிரைம்.